ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பூஜை அறையில இன்று இரவு முடிவதற்குள்ளேயே இந்த ஒரு பொருளை நீங்க தண்ணீர்ல கலந்து வைங்க. இப்படி இந்த ஒரு பொருளை நீங்க தண்ணீர்ல கலந்து வச்சீங்கன்னா போதுங்க. இந்த 3 பொருட்கள் தண்ணீர்ல கலந்து காலை எழுந்த உடனே நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் அந்த நீரை உங்களுடைய குளிக்கின்ற நீரில் கலந்துட்டு குளிச்சிருங்க. அப்படி செய்வதனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய குழந்தை தெய்வீக குழந்தையாக வளரும். முக்கியமா இதை நீங்க இரவு சாமியறை முன்பு வைத்து தூங்கும் பொழுது அந்த சாமி அந்த தண்ணிக்குள் குடியேறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதனால இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த இரவு முடிவதற்குள்ளே இன்று இரவு என்று பார்த்தீங்கன்னா இதை நீங்க சாமி அறையில வச்சிருங்க. அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்க காலையில குளிக்க மாட்டோம், நைட் தான் குளிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பான முறையில் இதை நீங்க காலையில எழுந்து கூட வைக்கலாம். ஆனா காலையில எழுந்துச்சு தெய்வத்தின் முன்னாடி வச்சு இரவு சாயந்தரம் போல குளிச்சீங்கன்னா அப்பவும் இதனால உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும். முக்கியமா உங்க குழந்தை தெய்வீக குழந்தையாக வளரும். உங்க குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே சரியா போகும். இத நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையே மாறுவதற்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சில பொருட்களை பற்றி பார்ப்போம். அதை எப்படி நீர்ல கலந்து வைக்கணும் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முதல் விஷயம், நீங்க இத செய்வதற்கு ஒரு சொம்போ அல்லது பாத்திரமோ இல்ல கிளாஸோ எது உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனித்தனியா எதையும் நீங்க எடுக்க தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயங்களே எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல்ல நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுல பாதி அளவுக்கு தண்ணீரை ரெப்புங்க. இது அதோட நிறுத்திக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய்கள், அதுக்கு மேல போடுறதும் உங்களோட இஷ்டம் தாங்க. ஆனா 2 ஏலக்காய்களை நீங்க போட்டுருங்க. அதுல சிறிதளவு கல்லுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா, அனைத்திற்கும் தெரிஞ்சிருக்கும். கல்லுப்ப வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும், அது நமக்கு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். அதனால அதுல கல்லுப்ப போட்டுருங்க. அப்புறம் சிறிய அளவு கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க. இந்த துளசியும் தண்ணீர்ல போட்டுருங்க. இந்த 3 பொருட்களையுமே கலந்து சாமி அறையில வச்சிருங்க. அத காலை எழுந்து நீங்க குளிக்கின்ற நீர்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சாலே போதுமானது. இப்படி நீங்க இத தினமும் செஞ்சுட்டு வாங்க. இத நீங்க மட்டும் குளிக்காம உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்கள், பெரியப்பா, அப்பா, தம்பி எல்லாருக்குமே குடுக்க கொடுங்க. முக்கியமா உங்களுடைய குழந்தைகளுக்கு குளிக்க கொடுங்க. இப்படி நீங்க இத செஞ்சுட்டு வரது மூலியமாவே உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைப்பட்ட காரியங்கள், இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்க்கையில அனுபவித்த நரக வாழ்க்கை எல்லாமே இதனால மாறப்போகுது. நீங்க அதனால தைரியமா உங்க வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கு இந்த ஒரு முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் மாற்றி தாங்க அமைக்கப் போகிறது. அதனால நீங்க நம்பிக்கையுடன் தைரியமாக இதை செஞ்சு வரலாம். இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் தொடர்புடைய நண்பர்கள், உறவினர்கள் கூட சொல்லிட்டு வாங்க. அது அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி வைக்கும். நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.